எல்லாருக்கும் வணக்கம். நங்கநல்லூர் ஹாஸ்பிட்டலிலேருந்து டாக்டர் சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, அதாவது வெயில்னால் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கை பற்றியும் அது வராமல் இருக்க நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றதை பற்றியும் கொடுத்துருக்கேன். அதை இந்த பதிவில் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். 50-60 வயசுக்கு மேற்பட்டவா வெளியில் போயிட்டே சுருண்டு விழுந்து மயங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். அதனால் இந்த 50-60 வயசு கடந்துவா நல்ல வெயில் சமயத்தில் வெளியிலலாம் போக வேண்டான்னு கேட்டுக்கிறேன். கருப்பு கவுனி அரிசியை நைட்டு சாதமாக வடித்து அதில் தண்ணி குத்தி வச்சு காலையில் அந்த சாதமும் தண்ணியுமா நல்லா பழைய சாதமாக அந்த நீரத்தை அதை சாப்பிட சொல்கிறார். வெங்காயத்தை போட்டு சாப்பிட சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா நிறைய இளநீர் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதாக அவர் சொல்லியிருக்கார். 37 டிகிரிக்கு மேலே உடம்புடைய ஹீட் போகாதபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் வருதில் குறிப்பிட்டிருக்கார். அதே போல் இந்த ஜூஸு இந்த மாதிரி நீரக்க இருக்கக்கூடிய ஜூஸு, இளநீர், மோர் இதுகளெல்லாம் அடிக்கடி உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இதெல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னாக்கா இந்த ஹீட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்றது தான் அந்த டாக்டர், நங்கநல்லூரில் இருக்கிற டாக்டர் தெரிவிச்சிருக்கிறதுனால இதே அந்த பதிவில் நான் உங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன். முக்கியமாக இந்த சின்ன வெங்காயமும் இந்த பழைய சோறும் இந்த கவுனி அரிசியும் அவர் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறதுனால இதுகளை வாங்கி வச்சுட்டு இந்த வெயில் காலத்தை நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கெலாம் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம்.